என்னைக்கு இல்லாம இன்னைக்கு யூனிஃபார்மோட வந்திருக்கா? ஆமாண்டி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. என்ன ஆச்சு இவளுக்கு? கோபால் நல்லா தான் என்ன பாட்டி, என்னாச்சு? மேல மோதிட்டு தயிர் பானையை உடைச்சிட்டானுங்கப்பா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கொட்டச்சு கூட வண்டியில வந்தா கண்ணு மண்ணு தெரியாதா? கிழவிய மோதி கீழே தள்ளிட்டியாடா. இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் 4 போடு போட்டதான் புத்தி வரும். பெண்ணின் பெருந்தக்கை ஆவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் என்று பாடிய வள்ளுவன் கற்பை விட பெரிய கவசம் ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவும் இல்லை என்றே கருதுகிறான். கற்பு என்பது மிக நுட்பமான பண்பு. கற்புடை பெண்டேன் திறன் நெஞ்சு புகார் என்பது நமது பழைய இலக்கணம். கண்ணால் ஒருத்தியை பார்த்து விட்டாலே அது விபச்சாரம் என்கிறது பைபிள். வாணிபம் செய்ய கடல் கடந்து செல்லும் கணவன்மார்களை வழியனுப்ப வந்த மனைவிமார்கள் அவர்கள் திரும்பி வரும் வரை கடற்கரையிலேயே கல்லாக நின்று கொண்டிருந்தார்கள் என்கிறது சிலப்பதிகாரம். ஒருவனை மனதால் நினைத்து விட்டாலே அந்த பெண் கற்பிழந்தவள் ஆகிறாள். ஓர் ஆடவன் சுதந்திர தினத்தை வெளியில கொண்டாடுறதை விட ஜெயில கொண்டாடுறது ஒரு விசேஷம். இந்த இனிய நாள்ல அருமை தலைவர் செங்குத்துறை அவர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க குற்றவாளிங்க இல்ல, வெளியே எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிரபராதிகளும் இல்ல. தப்பு செய்யறவன் தான் மனுஷன், குற்றம் பண்றவன் தான் மனுஷன். என்ன ஒண்ணு, வெளியே போறப்போ நல்லவனா திரும்பி போகணும். இந்த சுதந்திர தின விழாவில் உங்களை கேட்டுக்கிறது அதுதான். எல்லாரும் வந்து ஸ்வீட் வாங்கிக்கங்க. அவ்வளவுதானா? என்ன இருக்கிறாங்களா? கண்டம் செல்ல ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பாக்கி. அவன் மட்டும் என்ன பாவம்னா, சுதந்திர தினத்தை அவனும் கொண்டாடட்டா, அவனுக்கும் கொடுப்போம். வாங்க. இன்னைக்கு சுதந்திர தினம், வந்து ஸ்வீட் வாங்கிக்கப்பா. வா, தலைவர் செங்குத்துறை வந்திருக்க. இவன் இந்த ஜெயிலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. இன்னையில இருந்து நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இல்லைங்க? ஆமா சீதா, லஞ்சம் கொடுக்காம சிபாரிசு இல்லாம வேலை வாங்கி காட்டுறேன்னு சபதம் எடுத்திருந்தேன். அதான் சாதிச்சிட்டீங்களே. ஆனா
உன் கழுத்துல இருக்கிற மஞ்சக்கயிறை தவிர எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேனே. இந்த வேலையிலாவது உங்க பிடிவாதம் முன்கோபம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்ல பேர் எடுக்கணும். வர வர பாட்டி மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப டாட்டா சொல்லு. இனிமே உங்க 2 பேரையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் மாதிரி அழகா வச்சுக்குவேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ப்ரொஃபசர். தமிழ் ஐயா இங்கிலீஷ் வணக்கம்ல சொல்றாரு. நான் தமிழாசிரியன் தான், ஆனால் ஆங்கிலத்துக்கு பகையாளி இல்லை அன்பனே. இனியவர்களே, உங்களுக்கு இலக்கணம் கற்றுக் கொடுப்பதற்குத்தான் நான் பணிக்கப்பட்டு இருக்கிறேன். ஒரே சாரிடான் ஒரே சாரிடான் தலைவலி போக்கிவிடும் நீக்கிடும் வலியும் நீக்கிடும் நோவும் புத்துயிர் கிட்டும் விளைவினிலே ஒரே சாரிடான் ஒரே சாரிடான் ஒரே சாரிடான் ஒரே சாரிடான் ஒரே வெண்பாவிலும் கலிப்பாவிலும் இருக்கும் அழகை உரசி பார்க்க இலக்கணம் உதவுகிறது. வெளியே வா. பாடம் கேட்கறது என் இஷ்டம். நீ யாரு அதை கேட்கறதுக்கு? வாடினா வாடி. பொறுக்கி மிஸ்டர் ரங்கராஜ், ஏன் பதட்டப்படுறீங்க? ஆரம்ப காலத்துல உங்களை மாதிரி நானும் பதட்டப்பட்டவன் தான். இந்த முள்ளையெல்லாம் காலையில இருந்தே காலி பண்ணும் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது நம்ம காலை குத்தாம இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பயலுக்காக இவ்வளவு பயப்படுறீங்களா சார்? அவன் சின்ன பையன் இல்ல சார், அரசியல் செல்வாக்குள்ள சிங்கத்தூரோட மகன் செல்லப்புற. அவனை பகைச்சுக்கிட்டோம் நம்ம சீட்டையே கழிச்சிருவான். போங்க சார், போய் வேலை பாருங்க சார். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது இடதுகை ஏகாம்பரம். ஹலோ, உங்களை குரலா இருக்கு. யாருங்க அது? நான் மாதவி பேசுறேன். அம்மா, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது கொஞ்சம் இருங்கம்மா. ஓ இது இல்லையா? அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க. ஐயா ஐயா ஐயா. காக்காசே காக்காசே. என்ன அது? காக்காசே. நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்ல போறாளோ, என்ன பயமுறுத்த போறாளோ தெரியலையே. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சரிம்மா, வந்துடுறேம்மா, வந்துடுறேன். ஐயோ புறப்படுங்க. சரி அம்மாம்மா. வணக்கம்ங்க. உட்காருங்க. எப்படி இருக்கு உங்க பகுதியில கட்சி நிலவரம் எல்லாம்? அமோகமா இருக்குதுங்க. ஆனா ஒரு சின்ன குறை, நம்ம பகுதியில இருந்து ஒரு மந்திரி இல்லையேன்னு எல்லாம் வருத்தப்பட்டுக்கிறாங்க. அதை தவிர வேற ஒண்ணு இல்லைங்க. உங்க பகுதியில நம்ம கட்சி முந்தி மாதிரி இல்ல, பொதுமக்கள் ஆதரவு போதாதுன்னு கேள்விப்பட்டேன். இப்பெல்லாம் பொதுக்கூட்டத்துல ஜனங்களோட எண்ணிக்கையை விட டியூப்லைட் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நகத்துல அழுக்கு ஓட்டுற மாதிரி இந்த ஒன்றியம் ஏதோ களை எடுக்கிற பொண்ண கையை பிடிச்சிட்டாப்லையா. இந்த பழைய வட்டமும் புது வட்டமும் சாராய கடை ஏல எடுக்கிறதுல கை கலந்துட்டாங்களாம். இதை தவிர நம்ம கட்சிக்கு பெரிய இது இல்லைங்க. இது ஒண்ணுதான் குறை. சிங்கதுரை, ஊருக்குள்ள நடக்கிறதெல்லாம் சொல்றீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அம்மா அம்மா, என் வீட்டுல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாம இருக்குதுங்களே. என்னம்மா சொல்றீங்க? எதிர்கட்சிக்காரன் தங்கபாண்டி மகனும் உங்க மகளும் ஒரு தேர்தல் உடன்பாட்டுக்கு வந்திருக்காங்களாம். புரியலையா? அதான் காதல் பண்றாங்களாம். எதிர்கட்சிக்காரன் கூட சமபந்தி போஜனமா? இத பத்தி எனக்கு அம்மா தலைவர் மேல சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. தலைவர் மேல ஆணையா? தலைவர் எதையுமே மன்னிச்சிடுவாருங்கிற தைரியத்துல அவர் மேலேயே சத்தியம் பண்றீங்களா? இத பாருங்க, எதிர்காலத்துல அமைச்சரவையில உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா இந்த கன்றாவிய முதல்ல கண்டிச்சு வைங்க. இல்ல
கட்சியில உங்களுக்கு நாற்காலியில முக்காலி கூட கிடைக்காது. அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க போலாம். அம்மா வர, அம்மா வர. அரசியல்ல பெரிய பதவிக்காக எத்தனையோ வருஷமா செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். அத்தனையும் கெடுத்துட்டியே. ஒரு பொம்பளை எனக்கு முக்காலி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டா. யாரால? எல்லாம் உன்னால. அடி பாவி. அரசியல்ல செல்லா காசவன் அவன் பிள்ளையோட காதலா? ஏய், உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா காதலிக்க ஆரம்பிச்சியோ? இனிமே உனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஜாக்கிரதை. ஏய், வெளியே. இவ வெளியே போனான்னு தெரிஞ்சது போன விடும். பொய்யாமடி, என்ன உன்னை 4 நாளா பார்க்கவே முடியல. இப்பெல்லாம் ஜன்னல் பக்கமே வரது இல்லையே. பின்ன என்னையா, அந்த சிங்கத்தோட ராதாவ கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டு ரூம்ல பூட்டி வச்சிருக்கான். அவளை பார்க்க முடியலன்னு அந்த கோபால் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். இத நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இங்க நான் ஒருத்தன் சிங்களா நின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. என்ன கவனி. உனக்கு என்ன வருத்தம்? என்ன வருத்தமா? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு துடிக்கிற. நான் உன்னையே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வெட்டி விட பாக்குறியே. ஓ அதுவா? அதான். நான் உன்னை காதலிக்கணும்னா நீ இந்த Dress அவுத்து போடு. இந்த செடி கொடிகள்லாம் வைக்கப்படுமே. ஆட அது இல்லையா? உனக்கு நான் வேணும்னா நீ எங்க கட்சிக்கு வா. காதலுக்கு கட்சி ஒரு தடையா? எவனோ எது எதுக்காகவோ கட்சி மாறுறான். நான் காதலுக்காக கட்சி மாறி ஒரு சரித்திரம் படைக்கிறேன். பொய்யாமொழி, இப்ப பார். சிங்கத்துறை ஒழிக, தங்கப்பாண்டி வாழ்க. வழிய ராணி. இது கட்சி தகராறுல எங்க வீடு உங்க வீடு வெட்டு ஒண்ணு துண்டு 2 கிடக்கு. இந்த நேரத்துல என்ன எதுக்குமா கூப்பிட்ட? நான் எப்படியாவது கோபாலை சந்திக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது அவர்கிட்ட சொல்றியா? சொல்லு. சொல்றேன். என்னைக்கு எனக்கு வீட்டை விட்டு வெளியே போக சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கு எங்க வீட்டுக்குடி அரைக்கம்பத்துல பறக்க விடுவேன். அந்த அடையாளத்தை பார்த்து அவரை ஓடக்கரைக்கு வர சொல்லு. அங்க நான் காத்திருப்பேன். சரி கோபால், ராதாவனை பார்த்தேன். அவளை பார்க்க நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியா? அதே மாதிரி அவளும் உன்னை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்கு அவ வீட்டுக்குடி அரைக்கம்பத்துல பறக்குதோ அன்னைக்கு உன்னை பார்க்க ஓடக்கரைக்கு வருவேன்னு சொல்ல சொன்னா. அதுதான் அடையாளம். ராதா, துர்க்கையம்மன் கோயில்ல உன் பேர்ல அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாமா போலாம். என்னம்மா யோசிக்கிற? புறப்படு.
போயிட்டு வந்துடுறோம்.